புதிய வாகனங்களுக்கு எதுக்கு பூஜை போடுறோம்னு சொன்னா அங்கே இறை சக்தியை நாம் உணர்கிறோம். வாகனங்கள் என்பது அது வெறும் மிஷினரிஸ், வெறும் ஸ்பேர் பார்ட்ஸ் என்று நாம் கருதவே முடியாது. வாகனங்கள் என்று வந்தாலே அது நம்முடைய உயிரை சுமந்து செல்கிறது, நம்முடைய உயிரை தாங்கி பிடித்திருக்கிறது என்கின்ற அந்த நம்பிக்கையானது நமக்குள்ளாக துளிர்விட்டு விடுகிறது. இதுதான் அங்கே நிதர்சனமான உண்மை. முதல்ல வாகனங்கள் என்று வந்து விட்டாலே இயக்க ஆற்றல்னு சொல்றோம் இல்லையா, மோஷன் சொல்றோம், கைனடிக் எனர்ஜின்னு சொல்றோம். இந்த எனர்ஜியைத்தானே இறைவன் நமக்கு குறிகாட்டுகிறார். இறைவன் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் இயங்கிக் கொண்டே இருக்கிறார். நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே, இந்த வரியையே நம்ம கேட்டிருப்போம். ஆக இறைவனுடைய அசைவின் மூலமாகத்தான் இந்த உலகமே அசைகிறது அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கிறது. எல்லாவற்றையும் விட நமக்கு அந்த நடராஜ பெருமானினுடைய திருவுருவம், ஆடல் அரசனாக நடராஜ பெருமான் காட்சி அளிக்கிறார் அல்லவா, அவருடைய அந்த பாதத்திற்கு கீழே தான் இந்த உலகமே இயங்கிக் கொண்டிருக்குதுன்னு சொல்லும். சுத்தின்றே இருக்கு இந்த உலகமானது, பூமியானது நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது என்று சொன்னால் அதனை இயக்குவது யார்? யோசிச்சு பார்க்கணும் தானே. பூமிக்கு ஏதாவது ஸ்பேர் பார்ட்ஸ் வச்சிருக்காளா, இல்ல எதன் மூலியமாக பூமியானது நிற்காமல் சுழன்று கொண்டே இருக்கிறது? அப்ப அங்கே ஒரு இயற்கை சக்தி என்பது இருக்கிறது அல்லவா, அந்த சக்திக்கு உட்பட்டவர்கள் தான் நாம் அனைவரும்.